இறைவன் மிக அழகிய படைப்பாளன். மனிதர்களாகிய நம்மை மிக அழகான தன்மையில் இறைவன் படைத்திருக்கின்றான். அதுக்கு நம்ம உடம்புல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, உடம்புலன்னு சொல்றதை விட நம்முடைய படைப்பமைப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையே ஒரு சாட்சி, ஒரு அத்தாட்சி. இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு 2 முகங்கள் இருக்கின்றன. ஒன்று தடுப்பு செயல், இன்னொன்று சுகமாக்கும் செயல். நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய ஒரு முகம் தடுப்பு செயலை செய்வது, நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய இன்னொரு முகம் சுகமாக்கும் செயலை செய்வது. அதாவது நோய் வருவதற்கு முன்னாலேயே தடுத்து விடுவது, இது தடுப்பு செயல். நோய் உள்ளே நுழைந்து விட்ட பிறகு அதை கண்டுபிடித்து முறித்து வெளியேற்றுவது சுகமாக்கும் செயல். இப்போ மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு உடலுக்கு ஒவ்வாத ஒரு எலிமெண்ட் வந்து உள்ள போயிடுச்சுன்னா, சில நிமிடங்கள்ல இருந்து சில மணி நேரங்களுக்குள்ளாக உடல் அதை கண்டுபிடித்து அழித்து விடும். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடியே கூட பாடி தடுக்க முடியும். அடுத்து வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, உள்ள போயிடுச்சு, அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை பிரீச் பண்ணிட்டு ஒரு ஃபாரின் எலிமெண்ட் உள்ள போயிடுச்சு, யாரோ உள்ள வந்துட்டாங்கப்பா, கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சு வெளியே தள்ளிடணும்னு சொல்லிட்டு உடம்பு என்ன பண்ணுது, டக்குன்னு அந்த இடத்துல போய் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த வெள்ளை அணுக்களை எல்லாம் அங்க அனுப்பி அந்த இடத்துல கிளியர் பண்ணுது. இது வந்து ஒரு மிடில்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் பிரீச் ஆனதுக்கு அப்புறம் பாடி அலர்ட் ஆகி டக்குன்னு அந்த நோயை வந்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு தன்மை. ஒரு இடத்துல வந்து ஒரு வீக்கம் வர்றதோ, ஒரு ரெட்னஸ் ஸ்கின்ல வந்துடுறதோ, டக்குன்னு ஒரு வாமிட் வந்துடுறதோ, லூஸ் மோஷன் ஆகுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல நடக்கும். இப்ப இந்த விஷயத்தையும் பிரீச் பண்ணிட்டு நோய் தன்மைகள் உள்ளே சென்று விடும்போது உண்மையான நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அந்த சுகமாக்கும் செயல் நடக்குது. எல்லா ஆழங்களுக்கும் அந்த நோய் போயிடுச்சு. இப்போ பாடி உடனே அதை பண்ணாது. ஏன்னா அதை பண்றதுக்கு பாடிக்கு நிறைய எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த எனர்ஜியை வந்து தயாரிக்கும், சேமிக்கும், எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் அதை முறித்து அழித்து வெளியேற்றும். நம்ம அக்குபஞ்சர் படிப்போம் இல்லையா? கல்லீரல் செய்யக்கூடிய நோய் எதிர்ப்பு செயல் வந்து கழிவுகளை இனம் காணுதல். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், நீ கழிவு அப்படின்னு லிவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், முறிக்கும். இந்த கழிவை இப்போதைக்கு வெளியே தள்ள முடிகிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, ஆனா நீ எந்த விதமான தீங்கையும் செய்து விடாத வகையில் நான் உன்னை முறித்து கட்டி வச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு எனர்ஜி வந்தோடனே உன்னை தூக்கி வெளியே போட்டுரு. ஸோ இதுதான் வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இது எல்லாமே மருத்துவ ரீதியா சொல்லப்படக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையினுடைய வழிமுறை. இப்ப நாம என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இது உடல்ல நடைபெறக்கூடிய நோய் எதிர்ப்பு செயல்முறையினுடைய இந்த 3 நிலைகளை நாம் பார்த்தோம். மனசுலயும் இது நடக்குது. மனசுலயும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்க்கக்கூடிய செயல் நடக்கிறது. ஏன்னா மனசுல நடக்காத ஒரு விஷயம் உடம்புல நடக்க முடியாது இல்லையா? மனசுலயும் அது இருக்குது. மனசுலயும் தடுக்கும் செயல், தடுப்பு செயல் நிகழ்கிறது. மனசுலயும் சுகமாக்கும் செயல் நடக்கிறது. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்வியல் ஞானங்கள், நம்ம மனசுக்கு வாழ்வியல் ஞானங்கள் இருக்கிற பட்சத்தில் அதுவே உடலில் நிகழக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியின் அந்த தடுக்கும் செயலுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? வாழ்வியல் ஞானங்கள்ல அடிப்படை என்ன தெரியுமா? நம்முடைய புற உயிர் சக்திகளை பற்றிய தெளிவு. புறத்திலிருந்து நமக்கு என்ன வருது, உள்ள உணவு வருது, நீர் வருது, காற்று வருது, பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் வருது. இதுல எது நல்லது, எது கெட்டது, எது நமக்கு ஆகுமானது, எது நமக்கு ஆகாதது என்ற ஞானம் நம்முடைய மனதில் இருக்கும்போது, நன்மைகளை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுதியில் இருக்கும்போது, உடலில் நிகழக்கூடிய நோய் தடுப்பு செயல் என்பது லேசா நடக்குமா இல்லையா? அடுத்து மனதில் நடக்கக்கூடிய சுகமாக்கும் செயல், மனதின் நோய் எதிர்ப்பு தன்மையில் நிகழக்கூடிய சுகமாக்கும் செயல், இது ரொம்ப அழகா சொல்றாங்க. மன்னிப்பை வேண்டி பொறுமை காத்தல். மனசுல மன்னிப்பை வேண்டி பொறுமை காத்தல். அதாவது நோய் வந்துருச்சு, சுகமாக்கும் செயல் என்பது என்னங்க? நோய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது தானே. இந்த செயல் நடந்து கொண்டிருக்கும் போது நாம் அவசரப்படாம, நமக்கு இது வந்துருச்சு, நாம எங்கேயோ தவறிட்டோம், ஃபர்ஸ்ட் லைனு செகண்ட் லைன்ல பிரீச் பண்ணி தானே முன்னாடி உள்ள வந்திருக்குது இந்த கழிவு, இந்த நோய் தன்மை, அந்த அளவுக்கு நம்ம கவனம் இல்லாம இருந்துட்டோமே, நம்ம தவறு பண்ணிட்டோமே,
அதற்காக நாம் உணர்வோடு மன்னிப்பை வேண்டி இத உடம்பு சரி பண்ணும், நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல அந்த பொறுமை வருது இல்லையா? அந்த பொறுமையின் விளைவாக உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையினுடைய அந்த சுகமாக்கும் செயல் வந்து ரொம்ப முழுமையா நடக்கும். இப்போ உடலில் நடக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு தன்மைய மனசு எவ்வளவு அழகா ஒருங்கிணைக்குது, நடத்துதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ காய்ச்ச வருது, சளி பிடிக்குது, தலைவலிக்குது, உடம்புல கட்டிகள் வருது, ஒரு சோர்வு வருது. இந்த மாரி விஷயங்கள் நடக்குதா? இதெல்லாமே 3வது நிலையில் கழிவுகள் உள்ளே புகுந்து, அதாவது உடலின் ஆழங்களில் கழிவு புகுந்த நிலையில் அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும்போது தானே இந்த விஷயங்கள் நடக்குது. இப்ப இந்த விஷயங்கள் நடக்கும்போது மனசுல ஒரு புரிதல் வந்துருச்சு. நாம தப்பு பண்ணிட்டோம். அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து சஃபர் ஆகுற நிலைமை வந்திருக்குது. இப்பயும் நாம வந்து அவசரம் அப்படிங்கிற தப்பு பண்ணிறக்கூடாது. பொறுமையா இருக்கணும். மன்னிப்பு வேண்டி பொறுமையா இருக்கு. இந்த பொறுமையா இருக்கிறதே ஒரு விதமான மன்னிப்பை வேண்டுதல் தான். பொறுமையா இருக்கும்போது உடம்புல நடக்கக்கூடிய அந்த சுகமாக்கும் செயல் லேசா நடந்துருமா? நீங்க இத வந்து திரும்பி அவசரப்படும்போது, ஐயோ! என்ன இன்னும் சரியாவல. இன்னும் தலை வலிச்சுக்கிட்டே இருக்குதே. மாத்திரை போட்டுறலாமா? சரி டயர்டாவே இருக்குதே. இந்த மாரி அவசரத்தையும், அதிருப்தியையும் நீங்கள் வெளிப்படுத்தும்போது, பாடியில நடக்கக்கூடிய சுகமாக்கும் செயல் தடைப்பட்டு போகும். ஸ்லோ டவுன் ஆயிடும். அதாவது வாழ்வியல் ஞானங்களை நாம் தெளிவாக அறிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே நமக்கு ஆகாத விஷயங்கள்லருந்து விலகி இருந்துரும். நோய தடுக்க வேண்டிய தன்மையில உடம்பு அவ்வளவு தீவிரமா ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கே போலயே. அப்படியே தவிர்க்க முடியாத காரணங்களால சில கழிவு தன்மைகள் உள்ள போயிடுச்சு. எல்லாத்தையும் பிரீச் பண்ணிட்டு உள்ள போயிடுச்சுனாலும், உடம்புக்கு தான் சுகமாக்கக்கூடிய தன்மை இருக்குதே. அப்ப நம்ம மனசுலயும் பொறுமையையும், மன்னிப்பையும் மேற்கொண்டிருக்கும்போது, உடம்பு அந்த சுகமாக்கும் செயல் லேசா செஞ்சுருமே. உடலில் நடக்கக்கூடிய தடுப்பு மற்றும் சுகமாக்கும் செயலுக்கு, மனதில் நடக்க வேண்டிய தடுப்பு மற்றும் சுகமாக்கும் செயல். அதாவது உடலில் நடக்கக்கூடிய தடுப்பு மற்றும் சுகமாக்கும் செயல்களுக்கு மனதின் பக்குவம், மனதின் தன்மை ஒத்துழைக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது, உடலில் நோய் எதிர்ப்பு செயல் மிக சுகமாக நடக்கும். வெற்றிகரமாக நடக்கும். முழுமையாக நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தியானம் இருக்கு இல்லையா? இந்த தியானம் என்ன பண்ணுதுன்னா, உடலின் மற்றும் மனதினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. எப்படி? தியானம் அப்படிங்கிறது ஒரு ரிலாக்சேஷன் தானே அடிப்படையில. நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும்போது, உடலில் நடக்கக்கூடிய நோய் சுகமாக்கக்கூடிய செயலுக்கு அது ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் தான். இப்ப நம்ம தியான வகுப்புகள்ல கலந்துக்கும்போது, வாழ்வியல் ஞானங்கள பத்தி நெறைய பேசுறோமா இல்லையா? இது மனசுல நடக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செயலுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கா இல்லையா? இப்போ தியானம் சகல வகைகளிலும் நம்முடைய மனதிலும், உடலிலும் நடக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செயலுக்கு பக்கபலமாக, உறுதுணையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அண்ட் இந்த பிராணாயாமாஸ் நம்ம பண்றோம் இல்லையா? இந்த பிராணாயாமாஸ் நம்ம பண்ணும்போது நம்முடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டி அதிகமாகுது. காற்று பிராண சக்தி அதிகமாக நாம் உள்ளெடுத்துக் கொள்கின்றோம். இதன் விளைவாக நம்முடைய நோய் தடுப்பு செயல், நோய் சுகமாக்கும் செயல் உடலிலும் சரி, மனதிலும் சரி வலிமை பெறுகிறது. மனசுல எப்படி வலிமை பெறுது தெரியுமா? உங்களுடைய காற்று பிராண சக்தி நிறைவாக, நிறைவாக உங்களுக்கு ஞானங்களின் மீது நாட்டம் வந்துவிடும். வாழ்வியல் ஞானங்களை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஏன்னா காற்றின் ஆன்மா ஞானங்களின் ஆன்மா தான். அதாவது நம்ம அக்குபஞ்சர்ல படிச்சிருப்போம். நுரையீரலுடைய சக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஹேபிட் வரும்னா, நைட்டு சீக்கிரமே தூங்கிடணும், காலையில சீக்கிரமே எந்திரிச்சிடணுன்ற ஹேபிட் இயல்பாவே வந்துரும். ஞானங்களை விரும்பக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். வாழ்வியல் ஞானங்களை, வாழ்வியல் ஒழுங்குகளை நீங்கள் வேண்டி, விரும்பி படித்து அதில் நிலை பெறுவதற்கான ஒரு வலிமை, ஒரு விருப்பம் உங்களுக்கு வந்துவிடும். அப்போ பிராணாயாமாஸ் பண்றதுனால நம்ம கேரக்டர் மாறுது, நம்ம ஹேபிட்ஸ் மாறுது. அந்த ஹேபிட்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில சுகங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் தான் அமையும். இப்போ மனசுல அந்த நன்மை, உடல்ல அந்த நன்மை. இப்படி காற்று பிராண சக்தி அதிகமாகும்போது பாடியில அந்த சுகமாக்கும் செயல் இன்னும் எஃபெக்டிவா நடக்குமா இல்லையா? டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துருமா இல்லையா? அக்குபஞ்சர்ல நம்ம படிச்சிருக்கோம். நோய் எதிர்ப்பு செயல் நடக்கும்போது, காற்று மூலகத்தினுடைய பணி மிகப்பெரியது. ஏன்னா, கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கும். நோய் எதிர்ப்பு செயல் அப்படிங்கிறது என்னங்க? ஒரு எமர்ஜென்சி மேனேஜ்மென்ட் தானே. ஒரு போர்க்கால நிகழ்வுகள் தானே அது. அப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமா இல்லையா? எல்லாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணி, அத தூக்கி வெளிய போடு, இத இவனோட சேர்த்து 2 பேரையும் தூக்கி வெளிய போடு. இத இங்கிருந்து இப்படி பண்ணு, அங்கிருந்து அப்படி பண்ணு. இப்போ பிராணாயாமமும், தியானமும் இன்றைய நவீன வாழ்வியலில் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய ஆன்மீக மேன்மைக்கு
சகல வகைகளிலும் உதவக்கூடிய தன்மைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அஷ்டாங்க யோகத்துல நியமங்கள். நியமங்கள் என்றால் செல்ஃப் டிசிப்ளின். மனதின் சமநிலை தன்மையை அடைவதுதான் ஒழுக்கம் என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். இயமங்கள் என்பது சோசியல் டிசிப்ளின். சோசியல் டிசிப்ளின்னா என்னன்னா, புற உலகத்தோடு நல்ல முறையில் தொடர்பு கொள்ளுதல். புற உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதர்கள் மட்டும் இல்ல. நமக்கான உணவும், நீரும், காற்றும், பிரபஞ்ச உயிர்க்கூறுகளும் புற உலகத்தில் தான் இருக்கின்றன. எனவே இந்த இயமங்கள்ல உணவுகளை, நீரை, காற்றை, பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை எப்படி நல்ல முறையில் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய தன்மையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய புரிதல்களுமே இயமங்களில் தான் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயமங்கள்ல நாம தெளிவா இருக்கும்போது, முக்கியமா புறவுயிர் சக்திகளை நமக்கு நன்மையான தன்மையில உள்ள எடுத்துக்கிறதுல நாம தெளிவா இருக்கும்போது, அது நம்முடைய உடலில் நிகழக்கூடிய நோய் எதிர்ப்பு செயலின் ஒரு முகமான அந்த நோயை தடுக்கக்கூடிய செயலுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அக்குபஞ்சர் மருத்துவம் பிராக்டிஸ் பண்றவங்க பேஷண்ட்ஸுக்கு வாழ்வியல் ஞானங்களை சொல்லித்தர வேண்டும். அதுக்கப்புறம் நாம தியானம் பண்றது மூலமா நம்ம மனசுல பொறுமை வளருது. இந்த பொறுமை நம்முடைய நோய் எதிர்ப்பு செயல், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன்லாம் பிரீச் ஆகி ஆழங்களில் நோய் தங்கிவிட்டாலும் கூட அந்த நோய் தன்மையை உடல் வெளியேற்றி விடும் தானே. அந்த நேரத்துல சில சஃபரிங்ஸ் இருக்கும்ல, அப்போ பொறுமையா இருக்கக்கூடிய பக்குவத்தை இந்த தியானம் தரும். அதுவும் பிராணாயாமங்கள் பண்ணும்போது அந்த செயல் இன்னும் எஃபெக்டிவா நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மருத்துவ ரீதியா ரொம்ப முக்கியமான விஷயம். ஆழங்களில் தேங்கி இருக்கக்கூடிய நோய் தன்மைகளை உடல் கண்டுபிடித்து வெளியேற்றுகிறதா இல்லையா? அத பாடி ஞாபகம் வச்சு திரும்பவும் அந்த மாதிரியான கழிவுகள் வந்தா உள்ள விடாது. இந்த வேக்சின்ல அந்த கான்செப்ட்ல தானே சொல்றாங்க. உடம்புக்கு அதை பழக்கப்படுத்தணும். அது உடம்பே பழகிரும். நீங்க பழக்கப்படுத்தணும்னு தேவையில்லை. உடம்பு என்ன பண்ணும்? எந்த ஒரு அந்த நோய் எதிர்ப்பு செயலை செய்தாலும் அதை உடல் நினைவில் வைத்திருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த நினைவு, இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இப்போ போலீஸ் எல்லாம் ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அவருடைய டேட்டா வச்சிருப்பாங்க. ஃபர்தரா அந்த மாதிரி குற்றங்கள் நடந்தா அவரை கூப்பிட்டு விசாரிச்சு இவர் எதுலயா தொடர்பு கொண்டிருக்காருன்னு பார்ப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி பாடி ஒரு மெமரி வச்சிருக்கும். ஆனா நம்ம மனசுல தேவையில்லாத பதிவுகளை போட்டு 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 குழம்பிக்கிட்டு இருக்கும்போது பாடியோட அந்த மெமரி பாதிக்கும். அதனால நாம மனதளவில் நோய் எதிர்ப்பு செயல் விரைவாக நடப்பதற்கு உதவ வேண்டும். அதாவது மனசுலயே நம்ம தெளிவோட இருந்துட்டோம்னா நமக்கு சஃபரிங் கிடையாதுல்ல. நோய் வரும் முன்னே தடுக்கப்பட்டு விட்டதா இல்லையா? சஃபரிங் கிடையாது.